அனைத்து தமிழக மக்களுக்கும் வணக்கம். சில பேர் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க, மறுபடியும் ரிட்டர்ன் ஆயிடுறீங்க. உங்களுக்கு ஏற்ற அழகு எங்கிட்ட இருக்கோ இல்லையோ, போலி வேஷம் எனக்கு தேவையில்லை. நான் சமூகத்துக்காக போராடும் ஒரு மனிதன். அது கட்சி உடன்படுதோ பச்சி சுடுதோ எனக்கு தேவையே இல்லை. இன்றைக்கி திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் வட்டம் நத்தக்கடையூர் ஊராட்சிக்கு நாங்கள் போராடி துரிதமான ஒரு நடவடிக்கையை ஏற்படுத்தியிருக்கோம். 3 மாதத்துக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நாங்கள் எலெக்ஷன் முன்னாடி ஓட்டு வாங்கணுங்கிற ஒரு எண்ணத்தில் எங்களை ஏமாற்றிட்டாங்க. நாங்களே சம்மதிச்சிட்டோம். அதையெல்லாம் தாண்டி 3 மாதங்கள் கடந்தும் எங்கள் சாலையை சீரமைக்கவில்லை. ஆட்சி மாற்றம் இப்படி அப்படி பண்டு மணல் இல்லை, எம்சென்ட் இல்லை, சளி இல்லை அப்படின்ட்டு எங்களை கொடுமைப்படுத்தினாங்க. எங்கள் துரதிர்ஷ்டவசம் என்ன தெரியுங்களா, காங்கேயம் தொகுதியில் ஆளுங்கட்சி ஜெயிக்கிறதில்ல, எதிர்கட்சி எம்எல்ஏ வந்துடுறாங்க. அதனால் எங்களை கண்டுக்கவே போகிறதில்ல. எல்லோரும் இல்லை, எல்லாத்தையும் மதிக்கிறோம். துயரத்துக்கு ஆளாக்கி குழந்தைகள் பேக்க சுமந்துக்கிட்டு அந்த ஸ்கூலுக்கு செல்லும்போது அந்த கல்வழி பாதையில் கஷ்டமாக இருந்துச்சு. அதே 2 வீலரில் எங்கள் வழி பாதையில் தான் டாஸ்மாக் கடைக்கு போக வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு. அதில் போகையில் நல்லா போகிறாங்க. இந்த நாசமாக போன நாடு போதைக்கு அடிமையாக்கி மக்களை கொல்லுது. அதை மாற்றம் வேண்டும் என்று தான் எங்கள் தளபதியை நான் தேர்ந்தெடுத்தேன். நல்லா பார்த்துங்க, இந்த மச்சத்தை வச்சு நான் ஓட்டு போட்டிருக்கேன். அதை என்னோட ஐடியல் பண்ணியிருக்கேன். எங்கள் தளபதி எனக்கு வேணும்னு ஓட்டு போட்டிருக்கோம். அதையெல்லாம் பார்த்துட்டு அப்படி மனசு வேகுது, கொதிக்குது. சமூக சிந்தனை, சமூக ஆர்வலராக இருக்கணுமா இல்லை சுயநலமாக இருக்கணுமா அப்படின்ட்டு ஒவ்வொரு நிமிஷமும் துடிக்கிறேன் நான். அதனால தான் பார்த்திங்கன்னா நேற்று மறியலுக்கு கொண்டாந்து உட்கார வச்சிட்டோம். குழந்தைங்க கஷ்டப்படுறதையெல்லாம் குழந்தைகளை கூட்டிகிட்டு மறியல் உட்கார வச்சோம். எல்லாம் அனைத்து காவல்துறையும் உயர் அதிகாரிகளும் உத்தரவாதம் அளித்தாங்க. கடைசியில் என்ன பார்த்திங்கன்னா, எப்படி சொல்கிறது, சாதகம் பாதகம் எல்லாம் மீறி என்னை குற்றவாளின்னு சொல்கிறாங்க. முன்னாடி நின்று அப்படித்தானே நடக்கும். யார் உண்மையாக இருந்தால் நல்லவனாக இருந்தால் யார் மதிக்கிறான்? இல்லவே இல்லை. இவன் என்னமோ பண்ண போகிறான், பண்ணுறான், பச்சையாக சொல்கிறான், பிடுங்க போகிறானா, பெரிய ஆளா? இப்படி கிராமத்தில் யோசிக்காமல் ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. இன்ற வரை இந்த தொழில் தொடங்கி இன்னைக்கு பணி தொடங்கி நடந்து கொண்டிருக்கிறது என்னோட காணொளியில் நீங்கள் கண்டுகளில். ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு. கிராம மக்கள்